வணக்கம். இந்தியன் ரயில்வே டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா சொல்றேன். நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்துன்னா 9th மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் டேட் வந்துன்னா 8th வந்துன்னா ஏப்ரல் வரைக்கும் இருக்கு சரிங்களா. ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் வந்துன்னா போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எலிஜிபிளா இருந்து அப்ளை பண்ணிருங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கான வேகன்சிஸ் வந்துன்னா 9000 வேகன்சி கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்துன்னா 1000 பிளஸ் வேகன்சியும், கிரேட் 3க்கு வந்துன்னா 8000 வேகன்சி கிட்ட வந்துன்னா சொல்லிருக்காங்க சரிங்களா. இதுல இது நார்மலான வந்துன்னா ஏஜ் ஓகேங்களா. 18ல இருந்து 36 வந்து நார்மல் ஏஜ். 18ல இருந்து 33 இருக்கு பாத்தீங்களா. இந்த ஏஜ் ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட்-19 வந்துன்னா 3 இயர்ஸ் எல்லாருக்குமே வந்துன்னா எக்ஸ்டென்ஷன் வந்துன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. சோ அதையும் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் இங்க கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் மார்க்கிங் வந்து என்னன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும், அதுக்கு வந்து என்ன 1/3 நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து இம்பார்ட்டன்ட் நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதே ரயில்வே பொறுத்த அளவுக்கு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணலாம்னு வைக்காதீங்க. ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் அப்ளை பண்றதுனால வந்து மேபி வந்து அவங்களோட இது வந்து லேக் ஆகலாம். ஸோ அதுக்காக சொல்றது. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்க. ஜஸ்ட் பேசிக் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிளியர் கட்டா வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கான ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி வந்து நார்மலா இருக்கிற கோர்ஸ் ஏஜ் லிமிட் இதுதான். ஆனா கோவிட்னால வந்து இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி எஸ்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசி நான் கிரிமினல் லேயர் வந்து 3 வருஷத்துக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற வந்து என்ன கேட்டகரிக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க சரிங்களா. சோ இது போக அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து என்னன்னா ஃபார் எல்லா கேண்டிடேட்மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 500 வந்து என்ன பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ்னா 250 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அமௌண்ட்டுமே வந்துன்னா லேட்டர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுவும் சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம திருப்பி தந்துருவாங்க சரிங்களா. அதுக்கான இதேமே கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பே பண்ண, அதாவது 400 to 250 நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச ரிமைனிங் அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்மளோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அனுப்பிடுவாங்க சரிங்களா. நம்ம அப்ளிகேஷன் அனுப்பும் போதே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். அதுலேயே வந்து என்னன்னா அனுப்பி விட்டுருவாங்க. சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நம்மளோட ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கான இதுதான் இருக்கும் சரிங்களா. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து ரிட்டர்ன் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் வந்து என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ நீங்க டெக்னீஷியன்ஸ் வந்து என்ன கிரேட் 1 சிக்னலுக்கு அப்ளை பண்ண போகணும்னா உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா 90 மினிட்ஸ் வந்து என்ன இருக்கும் சரிங்களா. அதாவது 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ்ல இருக்கும். 1/3 வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும் சரிங்களா. இதுல நம்மளுக்கு தேவையானது என்னன்னா சிலபஸ் தான் முக்கியம். அதுல ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கும், பேசிக் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் இன்ஜினியர் அதாவது சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு சரி. இது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும், எதுவும் பேசிக் லெவல்ல இருக்காது. எக்ஸப்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் வந்து என்னன்னா நம்மளோட கம்ப்யூட்டர். மிச்சம் இருக்கிற மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா வந்து இருக்கும். பட் நம்ம வந்து என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்றது போல ஈஸியா வந்து என்ன கிராக் பண்ணிடலாம். சரி, டென்டேட்டிவ் வந்து என்ன பிரேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்துக்க, கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், மார்க் வந்து 100 மார்க் இருக்கும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அடுத்து நீங்க வந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான சிலபஸ்மே இங்க கொடுத்துருக்காங்க சரி. சேம் தான், அதே மாதிரி வந்து என்னன்னா 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின் 100 மார்க் இருக்கும். ஆனா சிலபஸோட பேட்டர்ன் மட்டும் வேரி ஆகும் சரிங்களா. மேத்தமெட்டிக்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். நம்மளுக்கு பேசிக்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுல இருக்காது. ஃபார் டெக்னீஷியன் வந்து கிரேட் 3க்கு. ஸோ இதுக்கான இதுமே சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து பாத்துக்கலாம் சரியா. ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்றது டைரக்டா நாளையில இருந்து, அதாவது 9th வந்து என்னன்னா மார்ச்ல இருந்து நீங்க வந்து என்னன்னா நம்மளோட ரயில்வேவோட வந்து என்ன ரீஜன் ரிலேட்டடா வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சரியா. நம்மளோட ரீஜன் வந்து சதர்ன் ரீஜன். ஸோ சென்னையோட இது வரும், அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன் வந்து என்னன்னா இப்ப எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சில பேருக்கு வந்து டவுட் வரும், அதை மட்டும் நான் வந்து என்னன்னா கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். ஆர் எல்ஸ் பிஎஸ்சியே வந்து என்னன்னா நீங்க காம்பினேஷன்ல பண்ணியிருந்தாலும் வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. சரி, இது இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். பட் எதுனா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கணும். ஏதாவதுன்னா பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இது ரிலேட்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஆர் எல்ஸ் நீங்க டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சலாமே நீங்களுமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ அடுத்து டெக்னீஷியன் வந்து கிரேட் 3 வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வந்து தனித்தனியா இருக்கும். இதுல ஜஸ்ட் வந்து
பேசிக்ஸ் வந்து என்னன்னா நீங்க மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி மட்டும் முடிச்சிருந்தா வந்து எலிஜிபிள் கிடையாது. பிளஸ் ஐடி நீங்க முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ஐடி உங்க ட்ரேட் ரிலேட்டடா நீங்க முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கான ட்ரேட் வந்து இருக்கும், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆர் எல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஏதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன் கிரேட் 3க்குமே வந்து என்னன்னா உங்க ட்ரேட் ரிலேட்டடா நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நீங்க இதை பார்த்துட்டு வந்து என்ன அப்ளை பண்ணுங்க. ஆல்சோ இதுக்கான ரீஜனல் வைஸ், அதாவது நம்ம ரீஜன் வந்து என்னன்னா இப்ப நம்ம சென்னை ரீஜனால நம்மளுக்கான வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல டோட்டல் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா 8 வந்து என்ன 333 வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்னே பார்த்துட்டு செக் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு எவ்வளவு வேகன்சினா 48 வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து 700+ வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னே பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கு, யோசிச்சு வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா அப்ளை பண்ணிட்டேன், பட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்து வச்சுக்கலாம். நான் நம்மளோட சேனல்ல வந்து என்னன்னா ஆர்ஆர்பிக்கு வந்து என்ன 7 கோர்ஸ் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் அனலைஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது டெக்னீஷியனுக்குமே வந்து என்ன ஈக்குவலா தான் இருக்கும். அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். இல்ல நான் கரண்ட் அஃபேர் எங்க பாக்கணும், அதுக்குமே நம்மளோட வந்து என்னன்னா மந்த்லி வைஸ் வந்து கரண்ட் அஃபேர் வந்து அப்லோட் பண்ணிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து செப்டம்பர்ல இருந்து. சரிங்களா? நான் செப்டம்பர்ல இருந்து எக்ஸாம் வரைக்கும் உள்ள எல்லா மந்த்துமே வந்து என்ன 1 by 1 வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவார்ட்ஸ் இருக்கும், இன்டர்நேஷனல், ஸ்டேட் லெவல், பர்சனாலிட்டி ரிலேட்டடா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்க வந்து என்ன செக் பண்ணி பாத்துங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். இதோட இந்த நோட்டிபிகேஷன் பிளஸ் வந்து வெப்சைட் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண, டேரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹவ் அ நைஸ் டே.